எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் vlog. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சன் அண்ட் vlog ஃபஸ்ட் டைம் இதான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நுரையீரல் கூட்டு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஈரல் கறி இதெல்லாம் குழம்புல இல்லாட்டி கிரேவி வறுவல் இது மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம், செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டான கூட்டு மாதிரியாக அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய்ப்போம். ஒரு பிடி ஈரல் நுரையீரல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கை கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஸோ இதில் அந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அரைச்ச பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நுரையீரல் கூட்டு வந்து இப்போ தாளிக்க போகிறோம். நுரையீரல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 2-3 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிக்கலாம். இதோட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த கடலைப்பருப்புலாம் போட்டு செய்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் எப்பயும் வறுவல் அது மாதிரி இருக்காது. ஸோ கூட்டு மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தோட ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு அதோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இதோட ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து ரொம்பவும் வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதுக்கு லேசாக அப்படி இந்த வெங்காயத்தோட ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இந்த தக்காளியை. தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சொன்னப்பல தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும் இதுக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இதோட நுரையீரலையும் கடலைப்பருப்பையும் நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த நுரையீரலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த நுரையீரலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த நம்ம போடும்போது பாருங்கள் அந்த நுரையீரல்லேருந்து இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வருது. ஸோ இந்த நல்லா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்ல ஒரு கூட்டோட கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. இந்த வேக வச்சுருந்த தண்ணி கொஞ்சத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கடைசியாக இறக்க போகிற டயத்தில் ஒரு பிஞ்சு வந்து மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ நுரையீரல் கூட்டு வந்து பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. ஸோ கூட்டு மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள் நம்ம போட்டிருக்க அந்த கடலைப்பருப்பு, இந்த நம்ம தக்காளி சொன்னோம் பாருங்கள், இந்த இதில் போட்டு கொதிக்க விட்டோடனே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவிடலாம்.
இது நிறைய கொத்தமல்லி போட்டோம்னா அப்படியே வாசமாக சூப்பராக இருக்கும். நுரையீரல் கூட்டு கம்மன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நுரையீரல் கடலைப்பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல கூட்டு பாருங்கள். அந்த நம்ம போட்டிருக்க அந்த கடலைப்பருப்பு, அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நுரையீரலோட மிக்ஸ் ஆகி அட்டகாசமான கூட்டாக வந்துருச்சு. ஸோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிராமத்து முறையில் நுரையீரல் கூட்டு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ. நன்றி.